வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸ் எம்எஸ்பி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த யூனிட்டை நம்ம எப்படி ½ அன் ஹவருக்குள்ளே ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் லெபனைஸ் ஃபாதர் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்? லெபனைஸ், இது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட், இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் ரிலேஷன், அதாவது ஃபங்க்ஷன் சப்செட் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுவே ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா சப்செட் ஆஃப், இந்த ரிலேஷன் எதுக்குள்ளே இருக்குது? இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்குது. இது சப்செட் ஆஃப், இதை 1 மார்க்கில் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் சப்செட் ஆஃப் ரிலேஷன்ஸ், ரிலேஷன்ஸ் சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை 1 மார்க்கில் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1-to-1 ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன் டு ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாக்கா இப்படி ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க தெரியணும். F such that A to B is called 1-to-1 function if distinct element of A have distinct image in B. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுனால இது என்னது? 1-to-1 ஃபங்க்ஷன். இது இன்ஜெக்ஷன்னு இன்னும் அதர் நேமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெனி ஒன் ஃபங்க்ஷன். மெனி ஒன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏ செட்டுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் 2 or more எலிமெண்ட்ஸ் வந்து 1 images in B. 1 images எதில் இருக்கணும்? Bயில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாலே மெனி ஒன் ஃபங்க்ஷன் அர்த்தம். இதையும் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஃபைன் 2 மார்க்கில் கூட மென்ஷன் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு அதர் நேம் சர்ஜெக்ஷன். சர்ஜெக்ஷன் அப்படின்னாக்கா ரேஞ்ச் ஆஃப் எஃப் கூட எது சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டொமைன், கோடொமைன் வந்து சேமாக இருக்கும். இது ரெண்டும் சேமாக இருந்தனால என்ன அர்த்தம்? ஆன் டு ஃபங்க்ஷன் அர்த்தம். ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னாக்கா இதில் இருக்க எலமெண்ட்ஸ், இதில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்குலாம் ப்ரீ இமேஜ் இருக்குதோ அதுதான் ரேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணுவோம். கோடமைன்னாக்கு இந்த செட்டில் இருக்கிறது எல்லாமே கோடமைன். இது ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன் டு ஃபங்க்ஷன் அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு எலிமெண்ட், அதாவது அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட்டுக்காவது என்னவாக இருக்கும்? ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கும். அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட், கண்டிப்பாக 1 எலிமெண்ட் இல்லைனா 2 எலிமெண்ட், எத்தனை எலிமெண்ட் வேணாலும் என்ன இருக்கலாம்? ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தாக்கா இன்டூ ஃபங்க்ஷன் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பைஜெக்ஷன். பைஜெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1-to-1 ஃபங்க்ஷன் ஆன் டு 2 மெத்தடையுமே சேர்த்து மென்ஷன் பண்ணுச்சுன்னா இது பைஜெக்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன் என்னது? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜ், டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1-to-1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன்னாக்கா ரேஞ்ச் ஆஃப் எஃப்பும் கோடொமைனும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஆன் டு. இப்போ இது ரெண்டுமே, இந்த பிக்சர் வந்து ரெண்டுமே மென்ஷன் பண்ணுறதுனால இது பைஜெக்ஷன். ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரே இமேஜ் இருக்கும். எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒன்லி ஒன் எலிமெண்ட் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுனால என்ன அர்த்தம்? அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அர்த்தம். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக்கா A to A அந்த ஃபங்க்ஷனில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ சேம் அதே எலிமெண்ட்டே எங்கே இருக்கும்? f(x) = x. சேம் அதே எலிமெண்ட்டே இருந்தாலே அது என்ன அர்த்தம்? ஐடென்டிட்டின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா எல்லாமே ரியல் வேல்யூஸாகவே இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் எ சப்செட் ஆஃப் செட்ஸ் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் எல்லாமே இருக்கும். எஃப் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் ஆர் ரியல் நம்பர்ஸில் இருந்துச்சுனாக்கா அது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இதெல்லாமே ஒரு டெஃபினேஷன்ஸ் மாதிரி. ஒரு டைம் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஓரலாக பார்த்து வைக்கிறது நல்லது. இதில் 1 மார்க்ஸில் கூட மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.